அர்ஜுனனுக்காகவும் தன் சுயநலத்திற்காகவும் துரோணரால் வலது கையின் பெருவிரல் குருதட்சணை என்ற பெயரில் பறிக்கப்பட்ட ஏகலைவன் பிறப்பால் வேடுவன் இனத்தைச் சேர்ந்தவன் இல்லை. ஏகலைவன் அரச குடும்பத்தில் பிறந்தவன். அவன் தந்தை தேவஸ்ரவன். ஏகலைவனின் தந்தை கிருஷ்ண பகவானின் தந்தை வாசுதேவரின் உடன் பிறந்த சகோதரராவார். பிறப்பால் ஏகலைவன் கிருஷ்ண பகவானின் குலத்தைச் சேர்ந்தவன். இன்னும் தெளிவாக பார்த்தால் ஏகலைவன் கிருஷ்ண பகவானின் முதல் நிலை பங்காளி முறை கொண்டவன். ஏகலைவன் பிறந்த நேரத்தில் ஓநாய்கள் இரவு முழுவதும் இடைவிடாமல் அழுது கொண்டிருந்தது. மழை நீர் நீரின் தன்மையில் இல்லாமல் இரத்த சிவப்பு நிறமாக மாறி இரத்தம் போல் மழை பொழிந்தது. கிட்டத்தட்ட துரியோதனன் பிறந்த போது உருவான சகுனங்கள் ஏகலைவன் பிறந்த போதும் உருவானது. நாட்டுடைய சுற்றுச்சூழல் தன்மை அனைத்தும் திடீரென மாறுதல் அடைவதை பார்த்து தேவஸ்ரவனின் அரச குரு ஆருடம் பார்த்து, இந்த குழந்தையின் பிறப்பால் உருவான அனைத்தும் கெட்ட சகுனமாக உள்ளது. இந்த குழந்தையின் பிறப்பு பெற்றவர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அமைப்பை பெற்றுள்ளது. முழு குடும்பத்தையும் இந்த குழந்தையின் பிறப்பு அழிக்கும் வல்லமை கொண்டுள்ளது. அதனால் அரசே, நீங்கள் இந்த குழந்தையை வளர்க்காமல் கைவிடுவதுதான் நமக்கும் நம் நாட்டிற்கும் நல்லது என்றார். துரியோதனன் பிறப்பின் போதும் அஸ்தினாபுர ராஜகுரு திருதராஷ்டிரனுக்கு சொல்லியது போலவே ஏகலைவன் பிறந்த போது தேவஸ்ரவனின் ராஜகுருவும் தேவஸ்ரவனிடம் அப்படி சொன்னான். துரியோதனன் விடயத்தில் காந்தாரி தன் குழந்தையை கைவிட முடியாது என்று சொல்லி அவளை வளர்த்தாள். ஆனால் தேவஸ்ரவன் தன் குழந்தையை கைவிட முடிவு செய்து தனக்கு பிறந்த பச்சை குழந்தையை காட்டிற்கு நடுவில் கொண்டு சென்று விட்டுவிட்டான். அப்போது அடர்ந்த காட்டு பகுதிகளில் வாழும் நிஷாதா எனும் இனத்தின் தலைவனான ஹிரண்யதனு தனக்கு குழந்தை இல்லையே என்ற ஏக்கத்தில் இருந்தான். அவன் காட்டிற்கு வேட்டையாட சென்றபோது காட்டிற்குள் ஆபத்தான வனவிலங்குகள் சுற்றி திரியும் பகுதியில் குழந்தையின் அழுகுரல் கேட்டு சென்று பார்த்தான். பச்சை குழந்தை ஒன்று காட்டிற்கு நடுவில் விடப்பட்டுள்ளதை பார்த்து அந்த குழந்தையை வளர்க்க விரும்பி ஏகலைவன் என பெயர் வைத்து தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பித்தான். ஹிரண்யதனு தன் நிஷாதா குலத்திற்கு தெரிந்த அனைத்து யுத்த கலைகளையும் தன் மகன் ஏகலைவனுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்க ஆரம்பித்தார். ஏகலைவன் மிகவும் திறமை வாய்ந்தவனாக இருந்ததால் வெகு விரைவில் அவன் அனைத்து வித்தைகளையும் கற்று பயின்று விட்டான். தன் மகனின் திறமையால் மனம் மகிழ்ந்த ஹிரண்யதனு, நம் பாரதத்தில் உள்ள திறமை வாய்ந்த வீரர்கள் அனைவரும் துரோணரிடம் கற்றவர்கள். எந்த திசையில் இருந்து சென்றாலும் தன் மாணவனுக்கு வித்தைகளை கற்றுத்தந்து சிறந்த வீரனாக்கும் திறன் பெற்றவர். அதனால் நீ துரோணரிடம் சென்று அவரிடம் வில்வித்தையை பழகி வா என்று சொல்லி ஏகலைவனை துரோணரின் குருகுலத்திற்கு அனுப்பி வைத்தார். தன் தந்தையின் ஆலோசனைப்படி ஏகலைவன் துரோணாச்சாரியாரிடம் சென்று, நான் நிஷாதகா எனும் இனத்தின் தலைவனான ஹிரண்யதனுவின் மகன். எனது பெயர் ஏகலைவன். நான் என் தந்தையின் மூலமாக தங்களை பற்றி தெரிந்து கொண்டேன். உங்கள் மாணவனாக விரும்புகிறேன். தயவு செய்து எனக்கு உங்கள் மாணவனாகும் பாக்கியத்தை தந்தருளுங்கள் என்று கேட்டான். துரோணர் தனது சுயநலத்திற்காக ஏகலைவனை தனது சீடனாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மறுத்துவிட்டார். தன் தந்தையின் சொல்லை மீற விரும்பாத ஏகலைவன் துரோணரின் உருவ சிலையை மண்ணால் செய்து வைத்து அதற்கு பிராண பிரதிஷ்டை செய்து தன் குருவாக மாற்றி தனது பயிற்சியை செய்ய தொடங்கினான். அம்பை செலுத்தும் போது ஏகலைவனுக்கு அம்பை செலுத்துவதில் ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் அவன் துரோணரின் உருவ சிலையிடம் சென்று தன் சந்தேகத்தை கேட்க ஏகலைவன் காதில் அவன் சந்தேகத்திற்கான விளக்கம் ஒரு அசரீரி குரல் போல் கேட்கும். இப்படி உருவ சிலைக்கு பிராண பிரதிஷ்டை செய்து அந்த சிலைக்கு தெய்வீக தன்மையை கொடுத்து அதனிடம் வில்வித்தையில் தனக்கு ஏற்படும் சந்தேகங்களை கேட்டு அதற்கான விளக்கம் அவன் காதில் மட்டும் அசரீரியாக கேட்க அதை வைத்து வில் பயிற்சியை சிறப்பாக கற்று தேர்ந்தான். துரோணரின் சீடர்களில் தலை சிறந்த சீடனான அர்ஜுனன் கூட ஏகலைவன் வித்தையை பயின்ற காலத்தில் ஒரே நேரத்தில் 5 அம்புகளை எய்துவிடத்தான் கற்றுக்கொண்டிருந்தான். ஆனால் ஏகலைவன் ஒரே நேரத்தில் 7 அம்புகளை அந்த நேரத்தில் எய்துவிடும் அளவிற்கு தன் திறமையை வளர்த்திருந்தான். இப்படி ஏகலைவன் வில்வித்தையை கற்றுக்கொண்டிருந்த போது ஒரு நாள் துரோணர் தன் சீடர்களுக்கு நகரும் இலக்கை எப்படி குறிவைத்து தாக்குவது என்று கற்றுக் கொடுப்பதற்காக தன் சீடர்களை அழைத்து கொண்டு சில வேட்டை நாய்களையும் அழைத்து கொண்டு காட்டிற்கு சென்றார். சீடர்களுக்கு வேட்டை நாய்களை கொடுத்து அசைந்து கொண்டிருக்கும் வேட்டை நாய்களின் மீது அம்பை செலுத்தும் வித்தையை சொல்லிக் கொடுத்து பயிற்சியை மேற்கொள்ளும்படி சொல்ல பாண்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேட்டை நாய்கள் ஏகலைவன் பயிற்சி செய்து கொண்டிருந்த இடத்திற்கு அருகில் வந்து குறைத்து கொண்டிருந்தது.
நாய்களின் சத்தத்தால் தன் கவனத்தை சிதறடித்த ஏகலைவன் நாய்களை தேடி பாண்டவர்கள் பயிற்சி செய்து கொண்டிருந்த இடத்திற்கு அருகில் வந்தான். அங்கு பாண்டவர்களையும் வேட்டை நாய்களையும் பார்த்த ஏகலைவன் தன் திறமையை வெளிப்படுத்தவும் நாய்கள் தன் கவனத்தை சிதறடித்ததால் வேட்டை நாய்களை குறைக்க முடியாதபடி செய்யவும் ஒரே நேரத்தில் 7 அம்புகளை வெளிப்படுத்தும் தன் திறமையை பயன்படுத்தி 7 அம்புகளை நாய்களின் மீது செலுத்தினான். 2 அம்புகள் நாயின் மேல் தாடையிலும் 2 அம்புகளை கீழ்த்தாடையிலும் 3 அம்புகளை நேராக நாயின் வாயுக்குள்ளும் செலுத்தி நாயை குறைக்க விடாமல் செய்தான். அதை கண்ட அர்ஜுனன் துரோணரிடம் தெரிவிக்க துரோணர் அர்ஜுனன் தான் சிறந்த வில்லாளனாக வேண்டும் என்பதற்காகவும் தனது அரசகுரு என்ற பதவி பறிபோய்விடக் கூடாது என்பதற்காகவும் ஏகலைவனிடம் இருந்து அவனது வலது கை கட்டவிரலை குருதட்சணையாக பெற்றுக்கொண்டு ஏகலைவனை அதற்கு மேல் வில்லெடுத்து அம்பு எய்த முடியாதபடி செய்துவிட்டார் துரோணர். அதற்கு பின் மீண்டும் தன் வளர்ப்பு தந்தை இரண்யதனுவிடம் சென்றான் ஏகலைவன். இரண்யதனு ஜராசந்தனுக்கு துணையாக இருந்தவன். ஜராசந்தன் படை கிருஷ்ணருடன் யுத்தம் செய்த போது அந்த படையின் ஒரு பகுதியாக இருந்த நிஷாதா படையின் தளபதியாக இருந்து யுத்தம் செய்தவன். ஏகலைவன் வளர்ந்த பின் தன் தந்தை இரண்யதனுவுடன் சேர்ந்து ஜராசந்தனுக்கு துணையாக கிருஷ்ணருடன் யுத்தம் செய்தான். ஏகலைவனுக்கும் கிருஷ்ணருக்கும் இடையில் மிகவும் கடுமையான யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் ஏகலைவன் கிருஷ்ணரின் கரங்களால் கொல்லப்பட்டான். இது போல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.